ஸ்பான்டேனியஸ் ரியல் ஆக்சுவலி ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சரவணனுமே மயிலுக்கு விவாகரத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து பாண்டியன் கிட்ட பேசுறதுக்குமே போகிறாங்க. உடனே பாண்டியன் கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும். எங்கள் மயிலோட விஷயத்தில் எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. மயில் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது. அதே மாதிரி மயிலுக்கு இருந்து என்கிட்ட எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணன் வந்து பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாண்டியனும் சரவணா இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியதானே, இது ஏனோ தானு சொல்லிட்டு இதில் முடிவெடுக்க விஷயமே இல்லை, நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் மறுபடியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும், அப்பா இதில் என்ன யோசிக்க வேண்டியது இருக்குது, அவள் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காப்பா, அவள் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது, அவள் கூட சேர்ந்து என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட சரவணனுமே சொல்லிடுறாங்க. பாண்டியனும் இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாண்டியன் அந்த குடும்பத்தை இங்கே சரவணனுக்கு கட்டி வச்சதும் இல்லாமல் மயில அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் இங்கே சரவணன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கே குழம்பிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு பாண்டியனும் கோமதி கிட்ட பேசாமல் ரொம்பவே கோபமாகவும் ராஜிக்கும் கதிர்க்கும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண விஷயமா அந்த விஷயத்தை தெரிஞ்சதுலேருந்து பாண்டியனுமே கோமதி கிட்ட பேசாமல் சைலண்டாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதியும் பாண்டியன் கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயமும் ட்ரை பண்ணி அங்கே எல்லாமே தோல்வி அடைஞ்சதுனால இங்கே கோமதியும் பாண்டியன்கிட்ட பேச முடியல. இதுக்கு மேலேயுமே அவர்கிட்ட நான் இறங்கி போகிறதே கிடையாது, இதுக்கு மேலே நான் அவர்கிட்ட பேசுறதுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவும் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் செந்திலுமே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்பவும் இல்லாமல் இப்போ நல்லாவே பேசிக்கிட்டு அந்த ஒரு செந்தில் கதிர் விஷயத்த இங்கே மீனா மறைச்சது தெரிஞ்சுமே செந்தில் அதை மறந்துட்டு இங்கே மீனா கிட்ட சேர்ந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டுமே இருக்காங்க. இந்த விஷயத்த நீ எப்படியும் மறைச்சிருக்க கூடாது, ஏன்னா இந்த விஷயத்த மறைச்சேன்னு சொல்லிட்டு உன் மேலே எனக்கு ரொம்பவே கோபமாக இருந்துச்சு, ஆனால் அது சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் அது மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டீங்க. ஆனால் அம்மா மேலேயுமே உன் மேலேயும் எனக்கு ரொம்பவே கோபம் இருந்துச்சு, ஆனால் இப்போ இன்னும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த விஷயத்த மறைச்சி வச்சிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் மீனா கிட்ட பேசவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சென்னையில் கதிரும் செந்திலும் நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கதிர் வந்து செந்தில்கிட்ட பேசாமல் இங்கே ராஜிக்கிட்ட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இங்கே ராஜுக்கிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போவும் இல்லாத போது இங்கே சென்னையில் ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரியுமே ஸ்டே பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக பீச் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கோமதி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அங்கே பாண்டியன் பேசலை அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே வருத்தமாகவும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் கோர்ட்டில் வந்து இங்கே மயிலும் சரவணனோட கேஸ் வந்து இறங்கி வருது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணன் வந்து மயிலுக்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் ஒரே முடிவாக இருக்காங்க. ஆனால் பாண்டியன் வந்து இவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசுக்குள்ளுமே யோசிச்சுட்டு இருந்தாலுமே சரவணன் கிட்ட எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தில் தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலோட குடும்பத்தில் இருந்து அங்கே மயிலோங்க அம்மா பாக்கியம்னு சொல்லிட்டு பாக்கியம் அங்கே சாப்பிட்றதுக்கு கூட எங்களால் வழி இல்லை, ஏன்னா நீ வேற வந்து சேர்ந்துட்ட, உனக்கு வேற சாப்பாடு போடுறதுக்கு உங்கள் அப்பா மாணிக்கம் இவர் சமாளித்து வந்து போட்டிருந்தா கூட உனக்கு சாப்பாடு போட்டுட்டுருக்கலாம், ஏன்னா இங்கே 3 பேர் சாப்பிட்றதுக்கே இங்கே சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கும், இப்போ நீ வேற வந்து சேர்ந்துட்ட, உனக்கு வேற சாப்பாடு போட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாக்கியமும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மயிலுக்குமே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஹெல்ப் விஷயமா இங்கே எவ்வளவோ மயில்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பாக்கியம் எவ்வளவோ போய் சொல்லியிருக்கலாம், ஏன்னா இங்கே பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையுமே அவங்க ஃபேமிலியை ஏமாற்றி இங்கே மயிலை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த எல்லா உண்மையுமே இங்கே பாக்கியம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே இங்கே கேஸ் கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே ஆகாமல் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே அந்த இவங்க நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்ற ஒரு கோவத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கியமும் இங்கே மயிலுக்கு எல்லா வாழ்க்கையுமே தொலைஞ்சி போச்சு, இவங்க சொன்ன பொய்யை நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி இப்போ எல்லாருக்கிட்டையுமே மாட்டிட்டு இதுக்கு மேலேயுமே என்னோடய வாழ்க்கை நாசமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி அந்த குடும்பத்துக்குள்ளே நான் சேர்றது அப்படின்ற மாதிரியுமே இங்கே மயிலுமே யோசிச்சு
யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மாணிக்கமும் எதுவுமே யோசிக்காமல் சைலண்டாகவும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் அப்பத்தாவுமே இங்கே 2 குடும்பமும் பிரிஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தமாகவும் இருக்காங்க. ஏன்னா இங்கே 2 ஃபேமிலியுமே சேர்ந்ததை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த சந்தோஷத்தில் இங்கே மண்ணை மாதிரி போட்ட மாதிரி இங்கே கதிர் இது ராஜி விஷயம் தெரிஞ்சதும் இங்கே 2 ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னா இங்கே முத்துவேலும் சக்திவேலும் பயங்கர கோபமாக இருக்காங்க இங்கே கோமதி பாண்டியன் மேலே. ஏன்னா கோமதி இங்கே கதிருக்கும் ராஜிக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்து இங்கே சக்திவேலுமே பயங்கர கோபமாகவும் திட்டிட்டு போயிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சக்திவேலுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா அந்த சொத்து விஷயம் இங்கே எல்லா சொத்துமே இங்கே சரவணனுக்கு யாருக்குமே போய் சேரக்கூடாது. என்னோட சொத்து எல்லாமே இங்கே முத்துவேல் சொத்து எல்லாமே இங்கே குமாருக்கு மட்டும்தான் வந்து சேரணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட எங்கள் முத்துவேலுக்கும் கோமதிக்கும் 2 பேருக்கும் செண்டை வர மாதிரி அங்கே பேசிட்டுமே வந்திருப்பாங்க. இங்கே வடிவு மாறி அப்பத்தான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்குமே பயங்கர வருத்தம். ஏன்னா இங்கே இவங்க மொத்த ஃபேமிலியுமே ஒன்று சேரணும் அப்படின்றதுனால தான் இங்கே அப்பத்தா வடிவு மாறின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அவங்க குடும்பத்தோடு பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே கதிர் செந்தில் விஷயம் ஆட்சி விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பழனிவேல் வந்து ரொம்பவே வருத்தம் தான். ஏன்னா பாண்டியன் ஃபேமிலியில் எல்லாருமே வருத்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சியுமே அவங்க வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையுமே சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே கோமதி கிட்ட பேசியுமே கோமதி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ஏன்னா இங்கே பாண்டியன் வந்து கோமதி கிட்ட பேசலை அப்படின்றதுனால கோமதியும் ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. பாண்டியன் பேச வைக்கணும், பாண்டியன் வந்து எங்கிட்ட பேசாமல் இருக்கிறது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே கோமதி ரொம்பவே வருத்தமாக இருக்கிறத நினச்சி இங்கே பாண்டியனும் பேசாமல் விட்டுடுறாங்க. அதை நினச்சி இங்கே பழனிவேலுமே இங்கே கோமதி கிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆறுதலையுமே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எதுவுமே எடுத்துக்காம கோமதியும் பாண்டியன் பேசலை அப்படின்றதெல்லாம் வருத்தத்தில் இங்கே பழனிவேலுக்கிட்ட அவர் எங்கிட்டே பேசலை, இப்போ 2 ஃபேமிலியும் பேசி தான் பிரயோஜனமா, இதுக்கு மேலேயுமே அவங்க ஃபேமிலிக்கு நான் எந்த நல்லதுமே நினைக்க மாட்டேன். ஏன்னா அண்ணனுங்க நான் இந்த கேஸில் மாட்டிக்கிட்டு அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தபோது அவங்க வந்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்டில் தோணுச்சு. அதனால் அவங்கள வந்து வீட்டில் கூப்பிட்டு நான் சாப்பாடுமே போடலாம் அப்படின்ற மாதிரியுமே முடிவு பண்ணேன். ஆனால் அவங்க இங்கே வந்து எல்லாருக்குமே பிரச்சனையே உண்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலேயுமே அவங்களும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பழனிவேலுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதியுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க சரவணனுங்க பாண்டியனும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குமே வராங்க. வந்ததும் இங்கே சாப்பாடு வந்து கோமதி இங்கே பாண்டியன்கிட்ட பரிமாறுறாங்க. ஆனால் பாண்டியன் வந்து இது சாப்பிடாம இங்கே அரசியை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அரசியும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாடிக்குமே போயிட்டுருக்காங்க. ஆனால் அரசி அங்கே வராமல் இங்கே கோமதி பரிமாறதை பார்த்துட்டு பாண்டியனும் அங்கேருந்து எழுந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அங்கே சரவணன் வந்து பழைய ஃப்ரெண்டு இங்கே கோயிலுமே மீட் பண்ணுறாங்க. அந்த மீட் பண்ணி அவங்க நம்பருமே வாங்கிட்டு வராங்க. அந்த நம்பரில் இருந்து அவங்க ஃப்ரெண்டையுமே கால் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு போது இங்கே பாண்டியன் வந்து கடைக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே இங்கே மெசேஜுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி பாண்டியன் சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசாதுக்கிறதுன்னு நினச்சி அவங்க சரவணன் பயங்கர வருத்தமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே மயில்கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரே குறிக்கோளர் இருக்காங்க இங்கே சரவணனும். அதுக்கப்புறம் வெளியிலுமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கோமதி பாண்டியன் வந்து பேசலை அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே வருத்தமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.